ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வான் சிறகுகள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மண் சட்டியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சமைச்சதுக்கப்புறம் மண் சட்டி வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பச்சை தண்ணியை நெப்பி வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி இந்த மரக்கரண்டி எடுத்தே தேய்ச்சி விடணும். சில்வர் கரண்டியோ அந்த மாதிரிலாம் போட்டு கிண்ட வேணாம். இந்த மாதிரி அந்த மரக்கரண்டிலே நல்லா சுரண்டி விட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக கலண்டுக்கிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நம்ம குழம்பு சமைச்சது வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கீழே சாய்ச்சி விட்டுறலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை எடுத்து தேய்ச்சி விட்றோம். இதில் வந்து நான் சோப்போ லிக்யூடோ எதுவுமே நான் ஆட் பண்ணலை. வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு தான் ஃபுல்லாக தேய்க்கிறேன். ஆனால் அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பானை ரொம்பவே சுத்தமாயிருச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம சோப்பு லிக்யூட் ஜெல்லு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மண் சட்டியில் வந்து சின்ன சின்ன துவாரங்கள்லாம் இருக்கும், போர்சஸ். அது வழியே வந்து இந்த கெமிக்கல்லாம் உள்ளே போய் நம்ம சமைக்கும் போது நம்மளோட குழம்பு கிரேவி இந்த மாதிரி இதுகளில் சேர்ந்துடும். ஸோ அதனால வந்து நம்ம சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறமா நீங்கள் சமைச்ச குழம்போட வாசனை வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதே சட்டியில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அரை லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டு அந்த தோலையும் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். திறந்து ஓப்பன்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அது கொதிக்க வந்து நிறைய டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் வாங்க. திறந்து பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் செய்யும் போது இருந்த எண்ணெய் அது எல்லாமே வந்து இதோட எடுத்துகிட்டு வந்திருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தேய்க்கும் போது அந்த குழம்பு ஒட்டியிருந்தது மட்டும்தான் போயிருக்கும். பட் அந்த ஆயில் வந்து கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சோப்பு போட்டால் தானே அந்த ஆயில் போகும். நம்ம சோப்பு யூஸ் பண்ணாதனால அந்த ஆயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெமன் போடும்போது அந்த ஆயிலையும் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த லெமன் தோலையே எடுத்து அந்த சட்டி ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுட்டு நல்லா அலசிடுங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லி சமைக்கும் போது செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம டெய்லி இந்த ஒரே சட்டியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி செய்யுங்க. மற்றபடி நீங்கள் சும்மா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி வச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு இந்த சட்டியை வந்து நிழலில் வைக்காமல் இந்த மாதிரி வெயில் படுற இடத்துல வைங்க. அதுவும் இந்த மாதிரி தரையில் வைக்காமல் ஒரு கிளாத் போட்டு அது மேலே இந்த சட்டியை வைங்க. அதுவும் வைக்கும் போது எப்படின்னா இந்த மாதிரி திறந்த மாதிரி வைக்கணும். கவுத்தி போட்டிங்கன்னா அந்த குழம்போட ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ், சமையல் வீடியோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.